குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் 4th சாப்டரில் தேற்றம் ஒன்று. இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 177 இருக்குது. இது என்ன தேற்றம் அப்படின்னா, இதோட பேர் அடிப்படை விகித சம தேற்றம். அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். பேர் எப்படி கொடுப்பாங்க பாருங்கள், அடிப்படை விகிதசம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். இப்போ இந்த தேற்றத்தோட கூற்று என்ன அப்படின்னு எழுதிக்கிறோம். கூற்று எழுதிட்டு படம் வரைஞ்சிக்கிறோம். கூற்று என்ன அப்படின்னா, ஒரு நேர்கோடு வரைகிறோம். அந்த நேர்கோடு முக்கோணத்தின், நமக்கு தேவையான முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், ஒரு பக்கத்திற்கு நம்ம இணையாக வரையணும். இணையாகனா பேரலா இணையாகவும், அதே கோடு மற்ற இரு பக்கம், முக்கோணம்னா 3 பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கத்துக்கு தான் இணையாக வரைகிறோம். அப்போ மீதி 2 பக்கம் இருக்குல்ல, அந்த மீதி 2 பக்கங்களை வெட்டு மாறும் வரையப்பட்டால் அந்த கோடு, அக்கோடு அந்த 2 பக்கங்களையும், அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இதான் கூற்று. திரும்ப படம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படம் வரைஞ்சிட்டு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல்ல என்னென்னு தெரியாமல் படம் வரையக்கூடாது, இல்லை ஏன் இந்த படம் வரைகிறாங்க அப்படின்ட்டு, அதுக்காக சொல்லிட்டேன். இப்போ படம் நம்ம வரைகிறோம். படம் வரையலைன்னா தேற்றத்துக்கு மார்க்கே போட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதியிருந்தாலும் தேற்றத்துக்கு மார்க் போட மாட்டாங்க. ஆன்சர் கீழேயே கொடுத்துருவாங்க. நான் ஒவ்வொரு வேல்யூஷன்லேயே பார்த்துருக்கேன். ஆன்சர் கீழே கொடுத்துருவாங்க. படம் இல்லையில் மதிப்பெண் வழங்கப்படக்கூடாது அப்படின்னே கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு 1 மார்க்கு, இந்த கூற்றுக்கு 1 மார்க்கு. ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்க கூட இந்த கூற்றையும் இந்த படத்தையும் படித்தாலே தேற்றத்தில் 2 மார்க் வாங்கிடலாம். இதை முடிச்சுட்டு இந்த முக்கோணம் வரைஞ்சிட்டோம். ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். அந்த கோடு எப்படி வரைய போகிறோன்னா, ஒரு பக்கம், இந்த பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த பக்கத்துக்கு இணையாக வரைய போகிறேன். அப்போ இந்த பக்கத்தில் ஸ்கேலை இப்படி வச்சு இப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த இடத்துல நான் வரைகிறேன். வரைஞ்சாச்சு. இப்போ நான் பேர் கொடுக்குறேன். பெரிய முக்கோணத்துக்கு பேர் ஏபிசி. உள்ளே ஒரு குட்டி முக்கோணம் இருக்குது பாருங்கள். ஆமாம். இப்போ இந்த பிசிங்கிற இந்த கோடுக்கு இணையாக தானே இந்த கோடு வரைஞ்சோம். அந்த கோடுக்கு நான் பேர் கொடுக்குறேன் டிஇ. அந்த கோடுக்கு பேர் டிஇ அப்படின்னு பேர் கொடுக்குறேன். டியும் இயும். இதுதான் இணைக்கோடு. சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, திரும்ப ஒரு வாட்டை பாருங்கள். இணையாக வரைஞ்சிட்டோமா? இந்த இணைக்கோடு வரைஞ்சிருக்கோம்ல, இந்த கோடு என்ன செஞ்சுருக்கு பாருங்கள். இதுதான் இன்னொரு பக்கம், இது இன்னொரு பக்கம். இந்த கோடுக்கு இணையாக வரைஞ்சோம், அதை மறைச்சிருங்க. அப்போ முக்கோணத்தில் மீதி 2 கோடு இருக்குது. இந்த மற்ற இரு பக்கங்களை வெட்டியிருக்கு பாருங்கள். டிங்கிற புள்ளியில் வெட்டியிருக்கு. இந்த பக்கத்தை ஈங்கிற புள்ளியில் வெட்டியிருக்கு. வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இந்த கோடு இந்த பக்கத்தையும் சரி இந்த பக்கத்தையும் சரி சம விகிதத்தில் பிரிக்கிறது. அந்த சம விகிதத்தில் பிரிக்கிறது என்னங்கிறத நான் ப்ரூஃப் சொல்கிறப்ப சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சம விகிதத்தில் பிரிக்கிறது. இவ்வளோதான். திரும்ப சொல்கிறேன். ஒரு முக்கோணம், ஒரு நேர்கோடு. இந்த முக்கோணத்தோட ஒரு பக்கத்திற்கு இணையாக மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த கோடு, இந்த கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இதுதான் நமக்கு தேவையான கூற்றும் படம். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நிரூபணம் பண்ண முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். கொடுக்கப்பட்டவை என்னது? இது எல்லாமே எழுதணும். கொடுக்கப்பட்டவை என்னது? கொடுக்கப்பட்டது முக்கோணம். இது எல்லாமே கொடுக்கப்பட்டது தான். கூற்று எல்லாமே கொடுக்கப்பட்டது தான். முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள புள்ளி, நான் பேர் வச்சுருக்கேன், ஏபியின் மேலுள்ள புள்ளி
என்ன பேர் வச்சுருக்கேன்? டின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏசியின், இந்த ஏசியின் மேலுள்ள புள்ளி என்ன பேர் வச்சுருக்கேன்? ஈன்னு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த ஏபி அதுக்கு மேலே உள்ள புள்ளி டி, இந்த ஏசி அதுக்கு மேலே உள்ள புள்ளி இ, இப்படி நான் பேர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இ ஆகும்னு போட்டுக்கோங்க, அப்போ முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இது வந்து நிரூபணம். அடுத்து நம்ம வந்து நிரூபிக்கணும். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? சம விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால தான் நான் அது சம விகிதம் என்னன்னு சொல்ல ஆன்சர் வர்றது. சம விகிதத்தில் பிரிக்கிறதுங்கிறத தான் நம்ம காட்டணும். இப்போ அந்த என்ன நிரூபிக்க போகிறோன்னா அந்த சம விகிதம் என்னதுன்னு சொல்ல போகிறேன். சம விகிதம் என்னது பாருங்கள், இந்த ஏடி பை டிபி. கவனிங்க, பென்சில் எடுத்துக்கிறேன். ஏடி பை டிபி எழுத போகிறேன். ஏடி பை டிபி இந்த பக்கம் எழுதிட்டா இந்த பக்கம் நீங்களே சொல்லிடுவீங்க. பாருங்கள், ஏடி பை டிபி. அப்போ இந்த பக்கம் யார் வருவா? இந்த ஏஇ பை இசி வருவாங்க. இந்த ஏஇ பை இசி வருவாங்க. ஏஇ பை இசி, அவ்வளோதான். சரி, இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்? அமைப்பு என்னது நம்ம பண்ணது? இந்த இணைக்கோடு வரைஞ்சோம். இந்த இணைக்கோடு, அந்த இணைக்கோடு எப்படி வரைஞ்சோம்? பேரலாக இணையாக வரைஞ்சோம். யாருக்கு? பிசிக்கு. அதை சொல்லணும். அப்போ என்ன பண்ணினேன்? நான் டிங்கிற ஒரு இணைக்கோடு வரைஞ்சேன். யாருக்கு இணையாக வரைஞ்சேன்? பிசிக்கு. டிங்கிற இணைக்கோடு வரைஞ்சேன், பிசிக்கு இணையாக வரைஞ்சேன். அப்போ வரைக, அது வரைஞ்சா தான் நம்ம எழுத முடியும்னு அர்த்தம். வரைஞ்சாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரூஃப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். இந்த ப்ரூஃப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்கிறப்ப படமும் நமக்கு தேவைப்படும். அதான் இந்த பேஜையும் நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே வந்து கூற்று ஹெட்டிங் போட்டுக்கணும். இங்கே வந்து காரணம் போட்டுக்கணும். கூற்று ஏன் சொல்கிறோம், அதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று ஒவ்வொரு கோணமாக நம்ம காமிக்கணும். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இங்கே படத்தில் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். படத்தில் பாருங்கள், இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு பேர் வந்து 1 வைங்க. இந்த கோணமும் 1 தான். படம் பாருங்கள், இது வந்து கோணம் 1, இதுவும் கோணம் 1. சரி, ஓகே. இந்த கோணம் 2, இந்த கோணமும் 2. சரியா? சரி, ஓகே. ஆனால் இந்த வேறு இன்னொரு கோணம் காமிக்கணுங்களா? இந்த கோணம் 3. பாருங்கள், இப்போ இதுவும் கோணம் 1, ஒரே சைடு. சின்ன முக்கோணத்தில் பெரிய முக்கோணத்தில். அதே மாதிரி இதுவும் கோணம் 1, ஒரே சைடு. சின்ன முக்கோணத்துக்குள்ளே பெரிய முக்கோணத்துக்குள்ளே. இது வந்து 3வது கோணம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வரைஞ்சி காமிச்சிட்டேன். அதை அங்கே அப்படியே சொல்ல போகிறேன். வரைஞ்சி காமிச்சதை நம்ம எழுதணும்ல. சரி, இதுக்கெல்லாம் பேர் என்னது? எப்பயுமே கோணம் எங்கே இருக்கோ அந்த எழுத்து வந்து நடுவில் வரணும். இப்போ கோணம் 1 நான் எழுத போகிறேன். முதல்ல பெரிய முக்கோணமே எழுதிடுவோம். ஏபிசி இந்த கோணம். உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே சைடில் வந்து இந்த கீழே வந்து நான் போட்டு காமிக்கிறேன். கீழே இப்படி எடுக்கிறேன். ஏபிசி இது கோணம் 1. பார்த்தாலே புரியும். இந்த பாருங்கள், ஏபிசி கோணம் 1. அதே மாதிரி இன்னொரு கோணத்தை எடுக்கிறேன். ஏடிஇ. இங்கே ஏ, இது டி, இது இ. இதுவும் கோணம் 1. பாருங்கள், ஏடிஇ. இதை நான் இங்கே எழுத போகிறேன். கோணம் ஏபிசி யாருக்கு சமம்? கோணம் ஏடிஇக்கு சமம். ஏபிசி ஏடிஇக்கு சமம். என்ன கோண அளவு? இதோட கோண அளவு 1. இது என்ன ரூலு? ஒத்த கோணங்கள் சமம் அப்படிங்கிற ரூல். ஒத்த கோணங்கள் சமம். ஏன் சமம்னு நம்மளால் சொல்ல முடியுது? நம்ம என்ன வரைஞ்சோம்? டிஇ வந்து இணையாக வரைஞ்சோம் பிசிக்கு. இந்த டிஇ பிசிக்கு இணையாக வரைஞ்சோம். டிஇ பிசிக்கு இணையாக வரைஞ்சோம். திரும்பவும் பாருங்கள், கோணத்தை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒத்த கோணம், இங்கே பாருங்கள், கோணம் 1, கோணம் 1. பெரிய முக்கோணம் எடுக்கிறேன், ஏபிசி. இந்த போட்டு காமிச்சிட்டேன். ஏபிசியில் கோணம் 1. சின்ன முக்கோணத்தை எடுக்கிறேன், ஏடிஇ. இதுலேயும் போட்டு காமிச்சிட்டேன், கோணம் 1. இந்த இணைக்கோடு பிசி வந்து டிஇக்கு இணையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒத்த கோணங்கள் சமம்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா டிஇ வந்து இணையாக இருக்குது. இதே மாதிரி மீதி 2 நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரி, 2வது பாயிண்ட் என்ன எழுதுகிறோம்? கோணம் 2 இதே மாதிரி நான் சொல்ல போகிறேன். இங்கே ஹைலைட் பண்ணி போட்டு காமிக்கலாமா? இப்படி போடுவோம் பாருங்கள்.
சிபி பாருங்கள், இது கோணம் 2. அதே மாதிரி குட்டியாக ஒன்று போடுறேன். அடுத்தது ஏஇடி பாருங்கள், இது பெரிய முக்கோணம். ஏசிபி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏசிபி பென்சில் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏசிபி பெரிய முக்கோணம், கோணம் 2. சின்ன முக்கோணம் பாருங்கள், இதுதான் சின்ன முக்கோணம். ஏஇடி நடுவில் இ இருக்குது, நடுவில் சி. ஏஇடி இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏசிபி கோணம் 2, ஏஇடி கோணம் 2. இப்போ இதை வந்து நம்ம இங்கே எழுதி காமிக்கணும். வரைஞ்சி ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சதை அப்படியே நம்ம வந்து எழுதணும். யாரெல்லாம்? கோணம் ஏசிபி ஈக்குவல் டு கோணம் ஏஇடி. யார் இவங்கெல்லாம்? கோணம் 2. அதே ரூல் தான், ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் சமம். ஏன் சமம்? நம்ம வரைஞ்சிருக்கோம். டி வந்து parallel to பிசி இணைக்கோட வரைஞ்சிருக்கோம். சரி, மூணாவது என்னது அப்படின்னா இந்த ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்து மூணாவது இங்கே படத்தில் பாருங்கள், கோணம் 3 காமிச்சிருக்கேன். இது பெரிய முக்கோணம், இது சின்ன முக்கோணம். இப்போ இதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். பெரிய முக்கோணம் ஏபிசி, அதுக்குள்ள ஒரு குட்டி முக்கோணம் ஏடிஇ. சரியா? இப்போ இங்கேயும் நான் 3 தான் போடுறோம். ஏ தான், ரெண்டுமே கோணம் ஏ தான், அதான் இங்கேயும் 3 தான். பாருங்கள், பெரிய முக்கோணம் என்ன கோணம் நடுவில் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிஏசின்னு சொல்லணும். கோணம் நடுவில் வரணும், அப்போ பிஏசி. இங்கே கோணம் நடுவில் வரணும், அப்போ டிஏஇ. இதை அங்கே எழுத போகிறோம். கோணம் பாருங்கள், பிஏசி ஈக்குவல் டு குட்டி முக்கோணத்துக்கு வந்துடணும். கோணம் டிஏஇ. இவங்கெல்லாம் யார்? கோணம் 3. ஏன் கோணம் 3ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, 2 முக்கோணத்துக்கும் ஒரு பொதுவான கோணம் இருக்குது. இரு முக்கோணத்திற்கும் பொதுவான கோணம், அதனால சமம். பொதுவான கோணம் நல்லா எழுதிக்கோங்க. இரு முக்கோணத்திற்கும் பொதுவான கோணம். இரு முக்கோணத்திற்கும் பொதுவான கோணம். இது பெரிய முக்கோணத்துக்கும் அதுதான், சின்ன முக்கோணத்துக்கும் அதுதான். சரி, இப்போ இந்த 3 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த முக்கோணத்தை எப்படி சொல்லிடலாம்னா ஒத்த முக்கோணம் சொல்லிடலாம். பார்க்க ஒன்று போல் இருக்கும், ஆனால் அளவு வேறு வேறு இருக்கும். அதான் ஒத்த முக்கோணம். அப்போ என்ன அப்படின்னா, முக்கோணம் பெரிய முக்கோணத்தோட பேர் சொல்லுங்கள் ஏபிசி. சின்ன முக்கோணத்தோட பேர் சொல்லுங்கள் சின்ன முக்கோணம் ஏடிஇ. எப்படி இருக்கும்? பார்க்க ஒன்று போல் இருக்கும், ஆனால் அளவு வேறு வேறு இருக்கும். அதுதான் ஒத்த முக்கோணம். பாருங்கள், இப்போ படத்தை பார்ப்போம். முக்கோணம் ஏபிசி பெரிய முக்கோணம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கோணம் ஏடிஇ சின்ன முக்கோணம் எழுதியிருக்கேன். இந்த 2 ஏபிசிங்கிற முக்கோணம், ஏடிஇங்கிற முக்கோணம் இந்த டைரக்ஷனில் எழுதியிருக்கேன். ஏபிசி அதே மாதிரி ஏடிஇ இந்த டைரக்ஷனில் இங்கே எழுதியிருக்கேன். சரி, என்ன ரூல் படி இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கோணங்களோட 3 கோணமே பாருங்கள் சமமாக இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏஏன்னா ஆங்கிள் விதிமுறைப்படி. அவ்வளோதான், இல்லைன்னா விதிப்படின்னு எழுதிக்கோங்க போதும். சரி, இப்போ இவ்வளவு சொன்னதுனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். இவ்வளவு சொன்னதுனால ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். ஒத்த பக்கங்கள் யார் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஏபி பை இந்த குட்டியில் உள்ளது ஏடி. பெரிய முக்கோணத்தில் உள்ள அந்த பக்கம் ஏபி, சின்ன முக்கோணத்தில் உள்ள அதே பக்கம் ஏடி யாருக்கு சமமாக இருப்பாங்க? பெரிய முக்கோணத்தில் உள்ள இந்த ஏசி அதே பக்கத்தில் சின்ன முக்கோணத்தில் உள்ள ஏஇ. பாருங்கள், ஏசி பை ஏஇ இதான் இது. இந்த பக்கம் ஏபி பை ஏடி. பாருங்கள், ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இது சமமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒத்த பக்கங்களோட விகிதங்கள் சமம். ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த நான் ஏபி இருக்குல்ல, இந்த ஏபியை நான் எப்படி எழுதலாம்?
இப்போ இந்த ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாமா? பாருங்கள், இந்த ஏபியை ஏடி ப்ளஸ் டிபி, ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதுகிறேன். கீழே அதே ஏடி அப்படியே போடுறேன், இங்கேயும் கீழே அதே ஏஇ அப்படி போடுறேன். ஆனால் இந்த ஏசியை மட்டும் ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதுகிறேன். எப்படி இடது பக்கத்தில் ஏடி ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு போட்டோமோ அதே மாதிரி வலது பக்கத்தில் ஏஇ ப்ளஸ் இசி யாருக்கு சமம்? ஏசிக்கு சமம். அப்போ ஏசிக்கு பதிலாக நான் அப்படி எழுதிட்டேன். ஓகே, இப்படி இருக்குத இப்போ நம்ம தனித்தனியாக வகுக்க போகிறோம். சுருக்கணும்ல, அதான் சுருக்குனா தானே ஆன்சர் கிடைக்கும். இப்போ சுருக்குதல் என்ன பண்ண போகிறோம்னா சுருக்க போகிறோம். என்னெல்லாம் செய்கிறோமோ அதை இங்கே போடுவோம். இப்போ தனித்தனியாக வகுக்கிறதுனா என்னது? ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. இந்த பக்கம் ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. அதாவது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து அடியில் ஏஇ போடுறோம், இங்கே ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து அடியில் ஏடி போடுறோம். இப்போ மேலே கீழே ஒன்று போல் இருந்தால் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிவிட்டு ஒன்று போட்டுடலாம். மேலே கீழே ஒன்று போல் இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்று போட்டுடலாம். அப்போ இந்த பக்கத்தில் 1 ப்ளஸ் டிபி பை ஏடின்னு கிடைக்கி. இப்போ இடம் இல்லை, நான் அடுத்த பக்கம் திருப்புறேன். 1 ப்ளஸ் இப்போப்பா நம்ம லாஸ்ட்டில் என்ன எழுதிருக்கோம்னா 1 ப்ளஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஒன்று போல் இருந்தால் நம்ம அந்த நம்பரை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே ஒன்றையும் இந்த ஒன்றையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? டிபி பை ஏடி இருக்குது, இந்த பக்கம் இசி பை ஏஇ இருக்குது. இதுதான் இருக்குது. இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா இதோட தலைகீழ் அப்படியே இருக்கும். அப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? அப்படியே தலைகீழ மாற்ற போகிறோம். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் நமக்கு தேவையானது. லாஸ்ட் பேஜில் கூட ஆங்கிள் 3ன்னு போடணும். வெறும் 3 போட்டுங்க, அதை ஆங்கிள் 3ன்னு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. தேங்க்யூ.